பின்பற்றும். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். Text is taken from John chapter 20 verse 21. I send you as my Father has sent me. I send you as my Father has sent me. என்னுடைய பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறார். சீடர்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். இது வெறும் காட்சி மட்டுமல்ல, செய்தியோடு கூடிய ஒரு காட்சி. Jesus appeared with a message. ஒரு செய்தியோடு கூடிய ஒரு காட்சி. வெறும் காட்சி மட்டும் கொடுத்திருக்கிற ஆண்டாளர் வெறும் காட்சி மட்டும் கொடுத்தால் ஏதோ சொப்பனம் என்று நினைத்து விடுவார். ஏதோ ஒரு தன்னுடைய நினைவு என்று நினைத்து விடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து, உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். வெறும் காட்சி அல்ல, ஒரு செய்தி. அது என்ன செய்தி? இதுதான் என்னை அனுப்பினார், அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் ஒரு செய்தியோடு கூடிய ஒரு காட்சியை சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். 3 காரியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டோம். முதலாவதாக, ஏன் இந்த செய்தியோடு கூடிய காட்சியை கொடுக்கிறார் என்றால், நான் மரித்தேன், உயிரோடு எழுந்திருப்பேன், இன்னும் 40 நாளில் நான் எங்கே போக போறேன்? ஒருவனே நான் இருக்க மாட்டேன். இன்னும் 40 நாள் காலமும் இந்த உலகத்தில் இருப்பேன். அதற்கு பிறகு நான் பரலோகத்திற்கு நான் போய் பிதாவின் வலது பாரசத்தில் போய் நான் உட்கார்ந்துகிறேன். என்னை அனுப்பின பிதாவினத்துக்கு போய்விடுவேன். எனவே நான் என்னென்ன காரியங்களெல்லாம் உலகத்தில் இருக்கும்போது செய்தேனோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். நான் என்னென்ன காரியங்களை செய்வதற்காக வந்தேனோ, என்னென்ன காரியங்கள் செய்வதற்காக பிதா அனுப்பினாரோ அதை செய்வதற்கு நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து திருச்சபையை முழுவதுமாக சார்ந்திருக்கிறார். முதலாவது குறிப்பு, இயேசு கிறிஸ்து திருச்சபையை முழுமையாக சார்ந்திருக்கிறார். Jesus is dependent on his church. He is totally dependent on his church. திருச்சபையை முழுவதுமாக சார்ந்திருக்கிறார். எப்படி சார்ந்திருக்கிறார்? நான் போயிருக்கேன். நான் போனதுக்கப்புறம் நீங்கள் என்றால் யார்? அன்று சீஷர்கள், இன்று திருச்சபை, இன்று கிறிஸ்தவ. எனவே இயேசு கிறிஸ்து திருச்சபையை முழுவதுமாக சார்ந்திருக்கிறார். எப்படி சார்ந்திருக்கிறார்? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். லூக்கா 10:1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் பட்டணங்களுக்கு இடங்களுக்கு முன்னதாக 2 பேராக அனுப்புகிறார். ஏன் 70 பேரை நியமிக்கிறார்? அந்த 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் இங்கு 70 பேரை நியமித்து தான் போகின்ற பட்டணங்களுக்கு முன்னதாக அவர்களை அனுப்புகிறேன். ஏன் என்ன 70 என்ற வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால், நம்பர் 70 is a symbolic number in Judaism. Symbolic number, ஒரு பாரம்பரிய எண். எப்படி 40 என்ற எண் எப்படி பாரம்பரிய எண்ணாக பயன்படுத்தப்படுகிறதோ, எல்லா நிகழ்வுகளும் 40 என்ற எண்ணோடு தொடர்புடையதாக இவர்கள் பயன்படுத்துகிறோம். அதே போல 70 தரம் மன்னிக்கணும். 70 முழுமை. அந்த 70 என்கின்ற வார்த்தை யூத சமுதாயத்திலே மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே தான் ஆண்டவர் 70 பேரை நியமித்து, ஆக்சுவலா பார்த்தா வேதப்படத்தில் சொல்கிறார் 72 பேரை அனுப்பினதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு 70 என்ன எழுதப்படுகிறது? 70 பேர். ஏன் 70 பேரை, இந்த 70 என்ற எண்ணை ஆண்டவர் ஏன் பயன்படுத்துகிறார் என்றால், மோசே வனாந்தரத்திலே தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற பொழுது மோசேக்கு மூப்பர்களாக இருந்தவர்கள் 70 பேர் படையெடுப்பார்களே. சமைக்கரின் சங்கத்திலே அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் 70 பேர். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இருந்த நாடுகளின் எண்ணிக்கை 70 நாடுகள்.
என்ற அடிப்படையில் தான் இந்த 70 என்ற எண்ணையும் யூதர்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், தனக்கு முன்னதாக 70 பேரை நியமித்து 2 பேராக அனுப்புகிறார். அறுப்புக்கு மீது வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொல்லி அவர்களை அனுப்புவதை பார்க்கிறோம். எனவே திருச்சபையாகும் இயேசு கிறிஸ்து திருச்சபையை முழுவதுமாக